வணக்கம். முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன விஷயம்னா, இது உத்தராயணம்னு ஆரம்பம். அதாவது ஜனவரி மாதம் உத்தராயணத்தின் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். உத்தராயணம்னா என்ன? சூரியன் வளர்ச்சி பெறக்கூடிய காலம். இப்போது சந்திரனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? பௌர்ணமி, அமாவாசை. அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு சந்திரன் வளர்பிறை, பௌர்ணமி டு அமாவாசை தேய்பிறை. அதே மாதிரி சூரியன் வளர்பிறை. இது கிட்டத்தட்ட அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி போது அது ஸ்டார்டிங் பாயிண்ட். அதான் பரம நீச்சத்துலேருந்து அவர் வளர்றார். அதனால தான் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தீபாவளிக்கு மறுநாள் லக்ஷ்மி பூஜைன்னு பண்ணி அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வளர்பிறை, சூரியன் வளர்பிறையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது சூரியன் அந்த வளர்பிறையில் அதான் நடுவான பீரியட், அதான் வளர்ந்து ஓரளவுக்கு அவர் இப்போ இதாகிட்டு இருக்கார். அவர் பீக்குக்கு எப்போ போகிறார்? ஏப்ரல் 15லேருந்து மே 15 சூரியன் உச்சம். உங்களுக்கு தெரியும் அந்த வெயில் எப்படி இருக்கும்னு. அக்னி நட்சத்திரம்லாம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப சூரியனுடைய இது குறைஞ்சி உங்களுக்கு ஜூலை மாதத்தில் நல்ல வின்டர், நல்ல ஒரு வின்டர் சொல்ல முடியாது, மழைக்காலம். மழை அப்போ தான் ஆரம்பிக்கிறது, ஆடி மாதம் சொல்கிறோம். அப்போது தை முதல் ஆடி வரை, அதாவது ஜனவரி 15 ஜூலை 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலம் உத்தராயணம் என்ற பெயர். இந்த ரிமைனிங் 6 months தட்சிணாயணம். சரி, இப்போ உத்தராயணத்தின் ஆரம்பங்கிறதுனால தான் முக்கியத்துவம். நம்ம பொங்கல் பண்டிகைன்னு பெருசாக கொண்டாடுறோம். சங்கராந்தின்னு சொல்கிறோம் சான்ஸ்கிரிட்டில். அதான் சூரியன் உள்ளே என்ட்ரு பண்ணுறது. அது 14th ஈவினிங். அதனால் 15ஆம் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் இந்த மாதிரி. ஆனால் இந்த இதுக்கான ஒரு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சாங்கங்களில். அப்போ அது சொல்லும்போது அதோடைய ஒரு விவரத்தை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், கோரா, முகம் என்பது கோரான்றது. கோரானா என்ன? ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம், பயங்கரமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதான் கோரா. ரொம்ப கோரமாக இருக்காங்க அப்படிமோ. அப்படின்னா என்ன? முகத்தில் தழும்புகள், ரொம்ப இதாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ கோரா. அப்போது அது எதை பற்றி பேசுகிறதுனா, ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது. அதே போல் வாகனம் என்பது நாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாயுடைய ஒரு தன்மை என்னென்னா விசுவாசம், நல்ல குவாலிட்டி. ஆனால் ஒரு கெட்டவன் அந்த நாயை வளர்த்தா கெட்டவனுக்கு விசுவாசம், ஒரு நல்லவன் அந்த நாயை வளர்த்தா நல்லவனுக்கு விசுவாசம். அவ்வளோதான். அதுக்கு ஜஸ்டிஸ் எல்லாம் கிடையாது டாக்கு. அது எஜமானனுக்கு உண்மையாக இருக்கும். அதுதான் அதோடைய தன்மை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் பஞ்சாங்கங்களில் குறிப்புகள்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் பிரமாதமாக இருக்கும்ன்றோம். ஃபைனான்ஸ் நல்ல புழக்கம் இருக்கும். அப்போ நல்ல புழக்கம் இருக்கும்னா கோஸ் வித்தவுட் சேயிங், அதாவது ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸுப்பாங்க. என்னென்னா, என் கை நிறைய காசு இருக்குது, 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கினா 100 ரூபான்றான், 1 கிலோ வெங்காயம் வாங்கினா 150 ரூபான்றான். கை நிறைய காசு வச்சுருக்கேன், ஆனால் அந்த ஐட்டத்தை வாங்கிறதுக்கு அட்லீஸ்ட் நான் எம் அஃபோர்டபுள், அதை வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நான் இல்லை, நான் வாங்கிடுறேன். ஆனால் நிறைய காசு கொடுத்து வாங்கினேன்னு அதான் பணப்புழக்கம் நிறையா இருக்கும். ரெண்டாவது விஷயம், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மார்ச் 20லேருந்து ஏப்ரல் 20 சனி செவ்வாய் கூட்டாக சேர்றாங்க எங்கள் கும்பத்தில். இது எதெல்லாம் பயமுறுத்துறதுன்னா, எர்த்குவேக், பாம் த்ரெட், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் சொல்லுது. கரெக்டாக பாருங்கள், நம்ம ஊரில் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்மளுடைய மேஜர் எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அப்போ எந்த பையன் எங்கே பாம்பு போடுவான்னு தெரியாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக சுற்றும் முற்றும் பார்த்துக்கிட்டே தான் ரோட்டில் போகணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? ஆனால் கேர்ஃபுல்லாக தான் இருக்க முடியும். மேக்ஸிமம் அதான் நம்மளால் செய்ய முடியும். கான்ஷியஸாக இருப்போம், தெய்வ பக்தியோடு இருப்போம், அவ்வளோதான். ஸோ சில கலாமிட்டிஸுங்கிறது நடப்பதற்கான ஒரு காலகட்டமாக இது வரையறுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தொழில் விருத்தி நல்லா இருக்குது, நல்லா நிறைய பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் இன்னொரு த்ரெட்டு. என்ன த்ரெட்டு? திருட்டு பயம், கொள்ளைக்காரன், திருடன், அப்படி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஜோக்கு ஒன்று சந்தான படத்தில் வச்சு சொல்கிறாங்க, அந்த இதை பார்த்துருப்பீங்க. என்னென்னா, அவன் சொல்லுவான், இந்த இதுக்கு வந்து எனக்கு ஒரு 1000 தேங்காய், அங்கே தோப்பு இருக்குது பறிச்சுக்கலாம், ஒரு மளிகை இது அரிசி இவ்வளோ, இது அண்ணாச்சிகளில் போய் எடுத்துக்கலாம்,
இப்படியே சொல்லிட்டு வருவாங்க. சந்தானம் கேட்பார், ஏன்டா வாங்குறோன்னு ஒரு வார்த்தை இருக்கடா, அது உன் வாயில் வராதான்னு. அது மாதிரியான ஒரு கும்பலும் இருக்குது நாட்டில், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதால நன்மை ஒரு பக்கம் இருந்தால் கூட எப்படி சொல்லலாம், 40% நன்மை இருக்குது, 60% இப்படி இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத எங்கேயாவது வம்ப போய் விலைக்கு வாங்காதீங்க. இந்த ஒரு 6 மாதம் வந்து இது போல் ஒரு காலகட்டம் அப்படின்றது தான் இதில் சொல்லப்பட்ட ஒரு பெரிய உண்மையாக இருக்குது. இது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இது அப்ளிகபிள். ஏப்ரலில் புத்தாண்டு, அது வேறு ஒரு குரோதி ஆண்டுன்றான். சோபக்கிருதுன்னு சௌக்கியங்களை தரக்கூடிய ஆண்டு நமக்கு இவ்வளோ பிரச்சனைன்னா அந்த ஆண்டை பற்றியெல்லாம் ஒன்றும் பெரிய உயர்வாக சொல்லப்படல. அப்போ அந்த ஆண்டு எப்படி இருக்குன்றதை போக போக தான் பார்க்கணும். அதுக்கான பலன்களை தனியாக ஏப்ரலில் பார்க்கலாம். பஞ்சாங்க பலன்கள்னு ஒன்று இருக்குது. மோரார்லெஸ் பஞ்சாங்க பலன்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. ஓரளவுக்கு நம்ம காஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு காலம். முக்கியமாக செக்யூரிட்டி ஆங்கிளில் கரெக்டாக இருங்க. பகைவர்கள்ட்ட பகையை வளர்த்துக்காதீங்க. பகைவர்கள் அப்படின்னும் போது பல பகைவர்கள் இருக்காங்க. அதில் கொஞ்சம் டிப்ளமேட்டிக் இதெல்லாம் இருக்குது. டிப்ளமேட்டிக்னால் என்ன, உங்கள் பேரை கெடுக்கிறது அதெல்லாம் செய்வோம், அது டிப்ளமேட்டிக்கு. அறுவாலை தூக்கின்னு ஓடுற கேஸ் வேறு இருக்குது. அதில் இன்டீரியர் தமிழ்நாட்டில் போனோன்னா டெய்லி நியூஸு, அதில் பாதி தான் அவங்களால ரிப்போர்ட்டே பண்ண முடியாது. அதுக்கு மேலே ரிப்போர்ட்டே பண்ணுறது சேனலில் இடமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, சத்தியம் வெல்லும்னு சொல்லுவோம். அது வெல்லும். ஏன் வெல்லும்னா, கும்பத்தில் சனி போயின்னு இருக்கார். சனின்னா பிளானட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவர் மூல திரிகோணத்தில் இருக்கார். அப்போது நீதி நிலைநாட்டப்படும். சரி, நீதி நிலைநாட்டப்படும், எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா, நல்ல விஷயம் சொல்லிருக்கார். அப்போ அநீதி நிறைய நடக்கும்போது தானேப்பா நீதி நிலைநாட்டுறாங்க. அப்போ அநீதியும் நடக்கிறது. ஆனால் அநீதி செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், நீதி நிலைநாட்டப்படும். அது ஒரு இடத்துல சந்தோஷம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் சற்று ஒரு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு காலம். எல்லாத்தையும் மீறிய ஒரு தெய்வ பக்தி என்பது ரொம்ப அவசியம். அந்த பக்தியை தவற விடாமல் இருங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க, மாரல் எத்திக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அந்த காலத்திலலாம், நாங்கள் படிக்கக்கூடிய காலத்திலலாம் மாரல் இதை பற்றி ஒரு சயின்ஸு ஒரு பீரியடே இருக்கும். வாரத்தில் 2 நாளைக்கு இருக்கும். எம்ஐன்னு பேர், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்னே பேர். அதில் வந்து அவர் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவார். நீதி, நியாயம், நேர்மை, அதை பற்றிய கதைகள் இதெல்லாம் பாவம் வருது, ஒரு வாத்தியார் வந்து சொல்லிக் கொடுப்பேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2வது விஷயம், 2 மதம் தான் நான் சொல்லுவேன். ஒன்று தெய்வத்தை நம்பும் மதம், இன்னொன்று தெய்வத்தை நம்பாதவர் ஒரு மதம், நாத்திகர்கள் ஒரு மதம். இதுதான் முக்கிய மதம். இதில் என்ன பிரச்சனைனா, நான் நாத்திகனாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு பாவ புண்ணியமே கிடையாது. அப்போ சட்டத்தை ஏமாத்தினா போகிறோம். எனக்கு பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. சட்டத்தை எப்படி ஏமாத்துறதுங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போகிறோம். அப்போ நான் நிறைய தவறுகள் செய்வேன். பேங்க் எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு பிளான் போடுவேன். ஏடிஎம்லேருந்து எப்படி பணத்தை எடுக்கிறதுன்னு பிளான் போடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கிளியர், பாவ புண்ணியமே கிடையாது. ஆனால் நான் பாவம் புண்ணியம்லாம் அஞ்சுறேன்னா எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி என்னை பார்த்துட்ருக்கு. இதை நான் செய்யக்கூடாது. இந்த பாவங்கள் என் வாரிசுகளை பாதிக்கும், என் குடும்பத்தை பாதிக்கும் என்ற பயம்லாம் வருது. அதை மீறி கொஞ்சம் பேர் செய்யலாம், அது வேறு. அதனால மனசாட்சி பலமாகும். இதுதான் வித்தியாசம். இதை யார் வேணால் எப்படி வேணால் எடுத்துங்க. ஆனால் தெய்வத்தை நம்பினால்தான் நாட்டில் மனுஷனாக வாழ முடியும். இல்லைன்னா காட்டில் வர மிருகங்களை போல தான் வாழ்க்கை அமையும். இதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா பாவ புண்ணியத்துக்கு அஞ்சரையாடா நீ அப்படின்னு ஒரு டைலாக்கே கேட்பான். ஏன்னா பாவ புண்ணியம்ன்ற போது தான் மனுஷனுக்கு அந்த கான்ஷியன்ஸு இதெல்லாமே இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்கன்ற ஒரு ப்ரீச்சிங் வந்தால் எல்லாமே போயிடும். அது விரும்பத்தக்கதும் அல்ல, நல்லதும் அல்ல. எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.